என்னடா அது? ஏண்டா எவ்வளவு அடிடா தாங்கிக்குவா? வள்ளியம்ம பேசாட்டி பரவாயில்ல, லட்சுமி அடிக்காதடா, வேண்டாம். மாமா, அடி வாங்கலனாலும் பரவாயில்ல, காலையாவது விழ சொல்லுங்களேன் மாமா. அங்கத்தை யாராவது அடிச்சா அவ திருப்பி அடிப்பாங்கறத நீ மறந்துட்டியாமா? உன்னாலையும் வாய் பேச முடியாது, என்னாலையும் வாய் பேச முடியாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. என்னடாச்சு? ஐயோ, ஏய், ஐயோ, வாடா, என்னன்னு சொல்லுடா. டேய், எதுக்கு டான்ஸ் ஆடுற? ஏய், என்ன விஷயம் சொல்லு. என்னங்க இது? டேய், இரு 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 இரு. ஓ, டேய் டேய், போதுடா, நிறுத்து. என்ன விஷயம்? நானும் ஆட முடியாது. என்ன விஷயம் சொல்லு. சொல்ல மாட்டியா? என்னன்னு சொல்லுடா. ஐயோ, அம்மாடி. டேய், முதல்ல என்னன்னு சொல்லு. ஐயோ, விஷயத்த முதல்ல சொல்லுடா. சந்தோஷமா இருக்கியா? அப்படியா? சந்தோஷமா இருக்கானாமா? ஓ, டேய், என்ன விஷயம்? நான் அண்ணாதான் சொல்லுவியா? அப்ப நீ சொல்லவே வேணாம், போ. ஐயோ, எனக்கு வராதுடா, விடுறா. பாத்துக்கலாடா. போதுண்டா. அப்புறம் ஐயோ, போதுண்டா ராசா. டேய் தம்பி, போதுண்டா. என்னன்னு சொல்லுடா. டேய், ஏங்க சொல்லுங்க, இவனை நிறுத்த சொல்லுங்க. நிறுத்த சொல்லு. போ, முதல்ல ஆஃப் பண்ணு. ஷோ, போதுண்டா. அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அப்பதான் பாட்டு போடுவேன். அப்படி சொல்லுடி. ஏண்டா, இவ்ளோ சந்தோஷமா ஆடுறியே, அது என்னன்னு தெரிஞ்சா அக்கா இன்னும் சந்தோஷமா ஆடுவேல. நீ போன இடத்துல என்ன சீக்கிரம் சொல்லு. சொல்லுடா, சீக்கிரம் சொல்லு. பொண்ணு, நீ
போன இடத்துல அங்க பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன சிரிக்கிறவன்? என்னடா சொல்ல வர? சொல்லுடா. ஒண்ணு இல்லையா? தயவு செஞ்சு சொல்லுடா. அப்பாடா, ஒரு வழியா எழுதி கொடுக்கறான். அப்பா, கொஞ்ச நேரத்துல எனக்கு டயர்டா போச்சு. குடுறா, போதுடா, குடுறா. ஏய், என்னடா கிறுக்கி வச்சுட்டு போயிருக்கா? ஒண்ணும் புரியலடா. ஆனா இவ சந்தோஷமா இருக்கான்னு மட்டும் புரியுது. என்னவா இருக்கும்? கொழுந்தனாரே, உங்களை லக்ஷ்மி அடிச்சத பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. நீங்க உங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்காக தங்கத்தை அடிக்கிறதா நினைச்சு அவளை மெதுவா அடிச்சீங்க. ஆனா அவ ஏதோ பழி தீக்கிற மாதிரி இல்ல உங்களை அடிச்சா. ரொம்ப வலிக்குதா? அண்ணி, நான் மனசளவுல நிறைய அடி வாங்கிட்டேன். இந்த அடியெல்லாம் பெருசா தெரியல. உங்க பேச்சிலேயே விரக்தி தெரியுது. உங்க அம்மாவை குணப்படுத்த நீங்க எடுத்த முயற்சியை யாருமே, அத கூட விடுங்க, குறிப்பா லக்ஷ்மி உங்களை நக்கல் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும், எனக்கு சந்தோஷமா இருக்கு. கொழுந்தனாரே, உங்களுக்கு நல்ல பேர் வர வைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சப்ப எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்ன நீ? உங்க அம்மாவுக்கு பிடிச்ச, அவங்களுக்கு உடனே கோபம் வர மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருந்தா அது அதே மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க அம்மாவும் உங்ககிட்ட பேசுவாங்க. அப்ப லக்ஷ்மி முகத்தை எங்க வச்சுக்கிறான்னு நானும் பாக்குறேன். நான் எந்த பிளான் எடுத்து செஞ்சாலும் அது தோல்வியில போய் முடியுதே. மனசை தளர விடாதீங்க. தோல்விதான் வெற்றியோட முதல் படி. இந்த தடவை உங்க முயற்சியில நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை பார்த்து அம்மா கிட்ட உண்மையான அன்பு இல்லைன்னு சொன்ன லக்ஷ்மி முன்னாடி நீங்க ஜெயிச்சாக வேண்டிய நேரம் அது. அவளுக்கு மட்டும்தான் அத்தை மேல பாசம் இருக்கா, உங்களுக்கு இல்லையா? நல்ல யோசிங்க, ஏதாவது ஞாபகத்துக்கு வரும். சும்மா இருந்த மாட்ட கொம்பு சீவி விட்டுருக்கேன். இனிமே நடக்க போறத வேடிக்கை பார்ப்போம். தங்கம் யார் காலையும் விடமாட்டா. என்னப்பா சக்திவளி, என்னப்பா சாப்பிட கூட வராம இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு பசிக்கலப்பா, நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன்பா அம்மா உன்னை பார்த்தும் எதுவும் பேசலையேங்கிற வருத்தத்துல இருக்கியா? இல்லப்பா, அம்மா தங்கம் மாதிரி இருக்கிற சின்ன நீய என் காலில் விழ வச்சா அவங்களுக்கு கோவம் வரும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது
தங்கம் யார் காலையும் விழமாட்டான்னு சொல்லு. அத நான் எப்படி மறந்தேன் தெரியலையேப்பா. ஏய், அத நினைச்சு கவலைப்படாதப்பா. பாரு, மறதிங்கிறது கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த வரம். வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையே நரகமாயிடும்பா. அப்பா, அம்மா என்ன முழுசா மறந்துட்டாங்கல்ல? அப்படிலாம் இல்லப்பா. அவ இன்னைக்கும் உன்னை, உன் பேர, நீ செஞ்சதெல்லாம் அப்படியே ஞாபகத்துல வச்சிருக்கா. ஆத்தா அப்படி தெரியலையேப்பா. ஏய், நீ ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி வள்ளியம்கிட்ட நீ வெளிநாடு போறனதை பத்தி பேசின. என்னமோ தெரியல வள்ளியம்மன், இப்பெல்லாம் சரியாவே தூக்கம் வர மாட்டேங்குது. லட்சுமியும் டாக்டரும் சக்திவேல் வந்தா நீ சீக்கிரம் குணம் ஆயிடுவேன்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா அவனை மறந்துட்டு திடீர்னு அவனை பத்தி ஞாபகப்படுத்தின உடனே எப்போ அவன் ஞாபகமாவே இருக்கு. பெரியவன், வெற்றி, கதிர், இவங்க 3 பேரும் உங்ககிட்ட எட்டி நின்னே பேசுவாங்க. ஆனா சக்திவேல் மட்டும் உங்ககிட்ட கொஞ்சுவான், உன் மடியில படுத்துக்குவான், கோவம் வந்தா அடிப்பான், குத்துவான், கிள்ளுவான். அந்த அளவுக்கு நீ அவனை செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சிருந்த. உனக்கு ஞாபகம் இருக்கா வள்ளியம்மன்? சக்திவேல் 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே உன்னை என்ன பண்ணா ஞாபகம் இருக்கா வள்ளியம்மன்? நிறைய மார்க் வாங்கி இந்த ஊர்லயே அவன் முதலா வந்துட்டான். படிச்சா நாட்டாம பையன் மாதிரி படிக்கணும்னு எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. அப்ப அவன் உங்ககிட்ட பக்கத்து தோட்ட செல்லம்மா பையன் USA போறான், நானும் அங்கதான் போவேன்னு, நம்ம ஊர்லயே நான் தான் USAக்கு முதல்ல போவேன்னு உங்ககிட்ட அடம் பிடிச்சான். ஏய், எதை என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீல, எதா இருந்தாலும் உங்க அம்மாட்ட சொல்லப்பா. போய் கிட்ட போய் சொல்ற. அம்மா, என்னடா பாத்தியா மார்க்கு? நான் தான் ஊர்லயே ஃபர்ஸ்ட். எல்லாருமே பொறாமப்படுறாங்க. ஏ ராசா, நீதான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அம்மா, நான் இந்த மார்க்கை வாங்கினதுனால யுஎஸ்ல போய் படிக்க போறேன். அதுவும் நம்ம ஊர்ல இந்த செல்லம்மாவோட பையன் இருக்கான்ல, அவன் யுஎஸ் போறேன்னு சொல்லிருக்கான். அவன் போறதுக்கு முன்னாடி நான் போனோம். என்னங்க, அவன் ஏதோ யூஎஸ் போனுங்கறான். போட்டுமா? அந்த USA எங்க இருக்குது, எவ்வளவு தூரம்னு கேளுமா. ஆமாண்டா, அந்த யூஎஸ்ங்கிறது காலையில பஸ்ல போயிட்டு ராத்திரி வந்துடலாம்ல. அம்மா, யுஎஸ்னா பக்கத்து ஊர்ல இல்லம்மா, கடல் தாண்டி போனோம். ஆமா, யுஎஸ்னா என்ன மீனிங் தெரியுமா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, வெளிநாடு. வெளிநாடு? வேண்டாம் வேண்டாம், நமக்கு இருக்கிற சொத்து தோட்டம் தரவே போதும். நீ வெளிநாடு போய் ஒண்ணும் படிக்க வேண்டாம். மா, நான் சொல்றத கேளுமா. இப்ப ஐடி ஃபீல்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கா. நான் இப்ப போய் இந்த படிப்பு படிச்சேன்னா நல்ல சம்பளம் வாங்கலாம். இத பாரு சக்தி, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நீ எங்கேயும் போய் படிக்க வேண்டாம். அப்ப அவனுக்கு எங்கிருந்து தான் கோவம் வந்ததோன்னு தெரியாது. இல்லம்மா, நான் யுஎஸ் போய் படிக்க தான் போறேன். போக கூடாதுன்னு சொல்றேன்ல. போவேன்னு சொல்றேன்ல. போக வேண்டாம்னு சொல்றேன்ல. போக கூடாதா? அவனை நீ USA போவானு சொன்னோன்னே சக்தி என்ன பண்ண தெரியுமா? சக்தி உன்னை என்ன பண்ண தெரியுமாமா? இப்படியே கழுத்தை பிடிச்சான். போக கூடாது. போக கூடாதா? போக கூடாது. போக கூடாதா? இப்படியே கழுத்தை பிடிச்சு. போக கூடாதா? போக கூடாது. போக கூடாதா? இப்படியே தள்ளிக்கிட்டே போனான். போக கூடாதா? என்னடா பாருங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். என் கழுத்தை பிடிச்சு தள்ளுறான். போக கூடாதா? போக கூடாது. டேய் விடுறா. நான் போவேன். முடியாது. போவேன். சக்தி, வள்ளியம்மே, 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 வள்ளியம்மே. அம்மா அம்மா என்னாச்சுமா? எழுதுறங்கம்மா. அம்மா, டேய் எங்கடா அவ? சீக்கிரம் தண்ணி எடுத்து வர சொல்றா. சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாடா. கொஞ்சம் விசிறுமா. அப்பா, என்னப்பா இப்படி ஆயி போச்சு? அண்ணி, நாங்க அத்தை, தொடச்சு அத்தை, விடுமா. அத்தை, இங்க பாருங்க அத்தை. அம்மா, கதிர், அம்மா அப்படி. அம்மா, எங்களை விட சக்திவேல் தான் அம்மாவுக்கு பெருசு.
அதான் அவனை பத்தி பேசின உடனே எப்போ நடந்தது எங்க அம்மா இப்ப பேசுறாங்க லட்சுமி. ஆமா லட்சுமி, சக்திவேல்னா அம்மாவுக்கு உசுரு. அவன் பேரை சொன்ன உடனே எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா? அவன் நேர்ல வந்தா அம்மாவுக்கு குணமாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஏன் சக்தி வேலை வரவழைக்கல? அவங்கிட்ட பேசி உடனே வர சொல்லு லட்சுமி. ஒருவேளை அவன் எனக்கு பயந்துகிட்டு இங்க வர்றதுக்கு யோசிச்சான்னா அவன் எங்க இருந்தாலும் நான் அங்கேயே போய் அவனை புடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல மாமா. அவருக்கும் நம்ம எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. நானே அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சரியா? டேய் வீல் சேர் எடுத்து போடா. சரிண்ணே. அப்பெல்லாம் உன் பேரை சொன்ன உடனே சக்திவேலு வெளிநாடு போக கூடாதுன்னு திடீர்னு நினைப்பு வந்து அவளாவே பேச ஆரம்பிச்சுட்டா. இத பாரு, அடுத்த தடவை நீ ஏதாவது புதுசா முயற்சி பண்ணி பாரு, கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவா. வா சாப்பிட போலாம். இல்லப்பா, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். போன தடவை அம்மாவை குணப்படுத்தணுங்கிற எண்ணத்தை விட நந்தினியை கால விழ வைக்கணுங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள அதிகமா இருந்துச்சு. ச்சே, அவசரப்பட்டது. அடுத்த தடவை அப்படி இல்லாம அம்மாவை கண்டிப்பா பேச வைக்கணுங்கிற முழு மனசோட ஏதாவது செய்யணும். இதோ இருக்கு மாமா. இந்தாங்க. கொடுமா. அம்மா, அம்மா, என்னம்மா பாக்குற? சக்திவேலு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா. வா போய் பாப்போம். அண்ணி வாங்க வாங்க வாங்க.